Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மீதமான இட்லி வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். சோ காலையில வந்து டிபன் செய்யும்போது உங்களுக்கு இட்லி மீந்து போச்சு அப்படினா அத வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரா நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீதமான இட்லியும் ரெண்டு முட்டை மட்டும் இருந்தா போதுங்க இதுக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி மீதமான இட்லியை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கத்தியிலையும் ஒட்டாது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஈவினிங்காக வந்து இந்த இட்லியெல்லாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை இட்லி மீதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கலாம். இல்லை முட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நெய் சேர்த்து இது ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரோஸ்ட் பண்ணாமலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மேலெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இருக்குல்ல அது இதில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்க இட்லி இதில் சேர்த்துக்க போகிறேன். இட்லி வந்து நான் கட் பண்ணி இருக்குது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அதே மாதிரி நல்ல உதிரியாக எப்படி இட்லி உப்புமா பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து உதிரியாக ஒரு சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த இட்லி வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஆயிலில் வந்து இதை குக் பண்ணுவீங்களோ அதே ஆயிலில் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் போட்டு கூட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நெய்யில் போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நல்லது. அதே சமயத்தில் ஃப்ளேவரும் நல்லாயிருக்குன்றதால நான் அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இதை வந்து ரோஸ்ட் பண்ணுற டைம் இல்லை அப்படின்னாலும் அப்படியேவும் செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஓரளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மலாக வந்து குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது கடலைப்பருப்பும் சேர்த்து கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி வந்து அந்தளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். கிண்டி விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இது கூடவே நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. சின்ன தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்று பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு புளிப்பு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வரணும். அந்தளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வராது. தக்காளி வந்து நல்லா இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வந்து கூழ் மாதிரி வதக்கிட்டிங்க அப்படின்னா தான் இட்லி கூட வந்து நல்லா ஒட்டி வரும். நம்மளுக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாடை போகணும். அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பச்சை வாடை போயிடுங்க. அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா நான் வதக்கிக்க போகிறேங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம தேவையான மசாலா எல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க தக்காளி நம்மளுக்கு வந்து முட்டை 2 இருந்தால் போதும். இட்லி மீதம் இருந்தது வந்து ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். மீதமான இட்லியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து புதுசாக ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம இட்லி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா இட்லி பொடி சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்தது நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க முட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 முட்டை வந்து நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி சேர்த்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்திங்க அப்படின்னா அது சீக்கிரமாக நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி வராது. ஃபஸ்ட்டே வந்து முட்டை சேர்த்துட்டு தக்காளி கூட வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த முட்டைக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இட்லியில் அதில் வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும். அதனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு வேணுமோ அது இப்போவே வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க.
இப்போ நான் முட்டையை வந்து உடச்சி விட்டுட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா கிண்டிக்க போகிறேன். அதே மாதிரி முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இட்லி சேர்த்திங்க அப்படின்னா அது இட்லி கூட கொஞ்சம் கூட கோட்டாகவே ஆகாது. அதாவது முட்டை தனியாக இருக்கும், இட்லி வந்து நம்மளுக்கு தனியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. ஓரளவுக்கு வந்து இந்த முட்டை வதங்கினதுக்கப்புறமா உடனே சேர்த்துடணும். அப்போ தான் வந்து முட்டை அந்த இட்லி கூட வந்து நல்லா ஒட்டி வரும். நீங்கள் வந்து முட்டை சாதம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓரளவுக்கு முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாதம் வந்து சேர்த்துடணும். நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சேர்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட்டாக முட்டை இருக்கும், சாதம் நம்மளுக்கு தனியாக இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்க பழகுங்க எப்போதுமே. இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி வந்து சேர்க்க போகிறோம். இட்லி வந்து ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதே சமயத்தில் வெந்தும் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த முட்டை இட்லி கூட கோட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போதும். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க மசாலா மட்டும் இருந்ததுன்னா போதும். இதுக்காக வந்து மசாலாவும் எதுவும் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக ஏதாவது மசாலா வேணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்க இட்லி வந்து இதில் கொட்டிக்க போகிறேன். இட்லி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நல்லா வந்து ஒட்டி வந்துடும். ஆல்ரெடி வந்து முட்டையும் ஓரளவுக்கு நல்லா வெந்து தான் இருக்குது நம்மளுக்கு. இது நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி முட்டை வந்திருக்கிறதெல்லாம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து முட்டைனா ரொம்ப பிடிக்கும். இட்லி வந்து நம்ம சாதாரணமாக இட்லி சட்னி அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் மார்னிங் டைமில் டிஃபன் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இட்லி வேக வச்சுட்டு நம்ம வந்து இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்க கொஞ்சம் விரும்பியே சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு குழந்தைக்கு கொடுத்து விட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து நெய்யில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து மதியத்து வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. இப்போ இது வந்து நான் கிண்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிண்டி விட்டதுக்கப்புறமா அந்த முட்டை வந்து நல்லா கோட்டாயிடும். அந்த மாதிரி கோட்டானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு தான் கொடுப்போம், அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்படின்னா இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல, அது இருந்தது அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இட்லி பொடி வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் ரெடி பண்ணுற பொடி, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இட்லி பொடி வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சூப்பரான ஃப்ளேவரோடையும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து வீட்லேயே இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி இட்லி பொடி இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்